அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து அச்ச நிலை தொழுகை பற்றி இன்றைய தொகுப்பு. நின்றும் வாகனத்தின் மீது அமர்ந்தும் போர்க்கள தொழுகையை தொழலாம். இதை பற்றி நாபிஃபு அவர்கள் அறிவித்தார்கள். தனியாக பிரிந்து வர முடியாத அளவுக்கு எதிரிகளுடன் கலந்துவிட்டால் நின்று கொண்டே சஹாபாக்கள் தொழுவார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். மேலும் எதிரிகள் இதைவிடவும் அதிகமாக இருந்தால் அவர்கள் நின்று கொண்டோ வாகனத்தில் அமர்ந்து கொண்டோ தொழலாம் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் போர்க்கள தொழுகையில் ஒருவர் மற்றவருக்கு பாதுகாப்பாக இருத்தல், இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நின்றார்கள். மக்களும் அவர்களுடன் நின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கூற அனைவரும் தக்பீர் கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூ செய்தபோது அவர்களில் சிலர் மட்டும் ருகூ செய்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்தபோது அவர்களுடன் சஜ்தா செய்தனர். பின்னர் இரண்டாவது ரக்காத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தபோது சஜ்தா செய்தவர்கள் எழுந்து தங்கள் சகோதரர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட மற்றொரு கூட்டத்தினர் வந்து ருகு செய்து சஜ்தாவும் செய்தனர். மக்கள் அனைவரும் தொழுகையில்தான் ஈடுபட்டிருந்தனர். ஆயினும் ஒருவர் மற்றவரை பாதுகாப்பாளர்களாக இருந்தனர். கோட்டைகளை முற்றுகையிட்டு வெல்லும் போது எதிரிகளை களத்தில் சந்திக்கும் போதும் தொழ வேண்டும். கோட்டைகளை முற்றுகையிட்டு வெல்லும் போதும் எதிரிகளை களத்தில் சந்திக்கும் போதும் தொழ வேண்டும். வெற்றி நெருங்கிய நிலையில் அவர்களுக்கு தொழ இயலாவிட்டால் ஒவ்வொருவரும் தனியாக சைகை மூலம் தொழ வேண்டும். சைகை மூலம் தொழ இயலாவிட்டால் போர் முடிவுக்கு வரும் வரை அல்லது அச்சமற்ற நிலையை அடையும் வரை தொழுகையை தாமதப்படுத்தி அதன் பின்னர் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். அதற்கும் அவர்களுக்கு இயலாவிட்டால் ஒரு ருகூவும் 2 சஜ்தாவும் செய்வார்கள். தக்பீர் கூறுவது மட்டும் போதாது, அச்சமற்ற நிலை வரும் வரை அவர்கள் பிற்படுத்தலாம் என அவுசாயி மற்றும் மகுசூல் அவர்கள் கூறுகின்றனர். துஸ்தர் எனும் ஊரில் அமைந்த கோட்டையை ஃபஜ்ரு தோன்றும் வேளையில் நாங்கள் முற்றுகையிட்டோம். போர் கடுமையாக மூண்டது. தொழ இயலவில்லை. நண்பர்களில் தவிர எங்களால் தொழ முடியவில்லை. அபு மூசா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன் நாங்கள் அதை தொழுதோம். எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த தொழுகையளித்த மகிழ்ச்சியை உலகில் அதில் உள்ளவையும் எனக்கு அளிக்க முடியாது என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் இதை பற்றி ஜாஃபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அகல் போரின் போது குறைசி இறை மறுப்பாளர்களை ஏசிக்கொண்டே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து, இறை தூதர் அவர்களே, சூரியன் மறைய துவங்கும் வரை நான் அசர் தொழவில்லை என்றனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் இதுவரை அசர் தொழவில்லை என்று கூறிவிட்டு புத்ஹான் என்னும் இடத்திற்கு சென்று உழு செய்துவிட்டு சூரியன் மறைந்த பிறகு அசரையும் அதன் பின்னர் மகரீபையும் தொழுதனர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.